ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி. இது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd டேர்மில் இருக்குது. சிந்த்பாத் அப்படிங்கிறவர் ஒரு செயிலர், மாலுமி, கடற்பயணி. அவர் மொத்தம் 7 வாயேஜ் போயிருக்கார். வாயேஜ்னால் கடற்பயணம். 7 முறை கடற்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதில் ஃபர்ஸ்ட் வாயேஜை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சிந்த்பாத் கதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கதை. அவரோட 7 கடற்பயணத்தில் நிறைய சாகசங்களில் ஈடுபட்டிருக்கார். மந்திரதந்திர காட்சிகளெல்லாம் நடந்திருக்கு, மந்திரதந்திர நிகழ்வுகள் நடந்திருக்கு, நம்ப முடியாத அதிசயங்கள், சாகசங்கள் எல்லாமே நிகழ்ந்திருக்கு. இது ஒரு கற்பனையான கதை தான். சிந்த்பாத் கதை அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை. சிந்த்பாத் அப்படிங்கிற மாலுமி ஒரு போர்ட்டர், அவரோட பேரும் சிந்த்பாத் தான். அவர்கிட்ட தன்னோட ஃபர்ஸ்ட் வாயேஜை பற்றி சொல்கிறார், முதல் கடற்பயணத்தை பற்றி சொல்கிறார். இந்த பாடத்தில் கதை சொல்கிறவரோட பேரும் சிந்த்பாத் தான், கதை கேட்குறவரோட பேரும் சிந்த்பாத் தான். கதை சொல்கிறவர் செயிலர், மாலுமி, பணக்காரர். கதை கேட்குறவர் ஒரு போர்ட்டர், சுமை தூக்கி. அவர் ஏழை. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Sindbad, the sailor, is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern origin. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate, 8th and 9th centuries CE. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. சிந்த்பாத் அப்படிங்கிற மாலுமி ஒரு கற்பனையான கடற்பயணி. இவர் மத்திய கிழக்கு பகுதியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு கதை வட்டத்தோட கதாநாயகர். அப்பாசித் காலிஃபா, 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் அப்பாசித் காலிஃபா அவருடைய காலத்தில், அவரோட ஆட்சி காலத்தில், ஆரம்ப காலத்தில் இந்த மனிதர் சிந்த்பாத் பாக்தாத்தில் இருந்தார் அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்கா, தெற்காசியா, இந்த கடல்களெல்லாம் இவர் மொத்தம் 7 வாயேஜ் போயிருக்கார். 7 கடற்பயணங்களை மேற்கொண்டார். மந்திர சக்தி மிகுந்த பகுதியிலெல்லாம் இவர் பல அற்புதமான சாகசங்களில் ஈடுபட்டிருந்தார். பூதாகரமான விலங்குகள், மான்ஸ்டர், பூதம் மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் இவர் எதிர்கொண்டார். இயற்கைக்கு மீறின நிகழ்வுகள், சூப்பர் நேச்சுரல் ஃபினோமினாங்கிறது இயற்கையை மீறிய நிகழ்வுகளையெல்லாம் இவர் பார்த்திருக்கார். In this extract, the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா எடுத்து கொடுக்கப்பட்ட பகுதி. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதியில் ரிச் சிந்த்பாத் அவரோட ஃபர்ஸ்ட் வாயேஜ் பற்றி புவர் சிந்த்பாத் போர்ட்டர்கிட்ட சொல்கிறார். மை ஃபாதர் வாஸ் அ ரிச் மர்ச்சன்ட். வென் ஹீ டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங். ஹீ லெஃப்ட் பிஹைண்ட் அ பிக் வெல்த். ஹவவர் ஐ வாஸ் அன் inexperienced thoughtless youth and spent all his wealth foolishly. எங்கள் அப்பா மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவர் ஒரு மர்ச்சன்ட், அவர் ஒரு வியாபாரி. அவர் இறக்கும்போது பெரிய அளவில், அதிக அளவில் செல்வத்தை விட்டுட்டு போயிருந்தார், சொத்துக்களை விட்டுட்டு போயிருந்தார். இருந்தாலும் நான் அனுபவம் இல்லாத இளைஞனாக அப்போ இருந்தேன். எங்கள் அப்பா இறக்கும்போது நான் ஒரு யங் மேனாக இருந்தேன், இளைஞனாக இருந்தேன். இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத, தாட்லெஸ் யூத், சிந்திக்கக்கூடிய திறனற்ற இளைஞனாக, பொறுப்பில்லாத பையனாக இருந்ததால் அவரோட சொத்துக்களை எல்லாம் முட்டாள்தனமாக செலவழிச்சிட்டேன். ஐ ரிட்டர்ன்டு டு மை சென்சஸ் ஒன்லி ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஆல் த வெல்த். ஐ டிசைடட் டு sail ஃபார் த பெர்ஷியன் கல்ஃப் வித் சம் கூட்ஸ். அவர் குரூப் sailed from one country to another, selling the goods. One day, when we were on board, we saw a beautiful small green island. Just to have some fun, we all got down on that green patch. We were hungry and so we decided to cook some food there. As soon as we lit the fire for cooking, we got a jerk. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவோட சொத்துக்களையெல்லாம் நான் முட்டாள்தனமாக செலவழிச்சிட்டேன். எல்லா சொத்துக்களையும், எல்லா செல்வத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புத்தி வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மீதி இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருந்த சில கூட்ஸ், சரக்குகளையெல்லாம் எடுத்துகிட்டு பெர்ஷியன் கல்ஃபுக்கு கடற்பயணம். பெர்ஷியன் கல்ஃபுங்கிறது பாரசீக வளைகுடா.
அங்கே கடற்பயணம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எங்களோட கூட்டம் பொருள்களையெல்லாம் விற்றுட்டே நாடு விட்டு நாடு போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்காக போய் அங்கே பொருட்களை விற்றுட்டு அப்புறம் அடுத்த நாடு அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் கப்பலோட தளத்தில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஒரு அழகிய சின்ன பச்சை தீவை நாங்கள் பார்த்தோம். விளையாட்டாக நாங்கள் எல்லாருமே அந்த க்ரீன் பேட்சில் இறங்கணும். பார்த்தா தீவு மாதிரி இருக்குது, பச்சை திட்டு மாதிரி இருக்குது, அங்கே இறங்கணும். நாங்கள் பசியோடு இருந்தோம். அதனால் அங்கே உணவு சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சமைக்கிறதுக்காக நெருப்பு மூட்டணும், உணவு சமைக்க நெருப்பு மூட்டணும். அப்போது அங்கே ஒரு குலுக்கல் ஏற்பட்டுச்சு. ஜெர்க் குலுங்குது, அந்த இடம் குலுங்குது. The island was trembling. It was no island. It was the back of a huge animal which got disturbed when the fire was lit on his back. We were terrified when we realized this. Everyone jumped into the sea to save his life. Most of them boarded the ship, but a few were not so fortunate. Before they could climb up, the captain started the ship hurriedly, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. I was one among those strugglers. Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. அந்த பச்சை திட்டு திடீர்னு குலுங்க ஆரம்பிச்சது. அந்த தீவு நடுங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது அது நிஜமாகவே ஒரு தீவு கிடையாது, அது ஒரு பெரிய விலங்கோட முதுகு பகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அந்த முதுகு மேலே உட்காந்து தான் நாங்கள் நெருப்பு மூட்டியிருக்கோம். நாங்கள் நெருப்பு மூட்டும்போது அந்த விலங்குக்கு சூடுபட்டிருக்கு, அதனால் அது குலுங்கியிருக்கு. இதை புரிஞ்சிட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம் ஏற்பட்டுருச்சு. எல்லோரும் ரொம்ப பயந்துட்டோம். எல்லாருமே எங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களில் சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சிட்டாங்க உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறக்காக. அதில் பல பேர் கப்பலில் ஏறிட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. அவங்க கப்பலில் ஏற்க முன்னாலேயே அந்த கப்பலோட தலைவன் என்ன பண்ணான், கப்பலை அவசர அவசரமாக கிளப்பிட்டு போயிட்டான். ஒரு சில மாலுமிகள் மட்டும் கடலில் உயிருக்காக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தத்தளிச்சிட்டு இருந்தவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு மரத்துண்டு கிடைச்சிது, ஒரு பெரிய மரத்துண்டு. அந்த பெரிய மரத்துண்டை நான் பிடிச்சிட்டேன். I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last, I was thrown on an island. I was very tired and extremely hungry, but on the island, there was nothing to eat except a few herbs. Due to the continuous struggle in the seawater, my limbs became stiff and refused to move. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. நான் ஒரு பெரிய மரத்துண்டை பிடிச்சிட்டேன். எப்படியோ கடுமையான கடல் அலைகளால் இங்கே அங்கேயுமா தூக்கி எறியப்பட்டேன். இருந்தாலும் அந்த மரக்கட்டியை பற்றிட்டே ரொம்ப நேரம் கடலில் மிதந்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு தீவில் ஒதுக்கி விடப்பட்டேன். அலைகள் என்னை கொண்டு போய் ஒரு தீவில் விட்டுச்சு. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், களைச்சி போயிருந்தேன். ரொம்ப பசிச்சுது, அதிக பசியோடு இருந்தேன். ஆனால் அந்த தீவில் சாப்பிட்றதுக்கு ஒரு சில மூலிகை மட்டும்தான் இருந்துச்சு, ஹெர்ப்ஸ், மூலிகைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. கடல் தண்ணியில் நான் ரொம்ப நேரம் மிதந்துட்டு தத்தளிச்சிட்டு இருந்ததால் என்னோடய கை கால்களெல்லாம் மறுத்து போயிடுச்சு. கொஞ்சம் கூட அசையவே மாட்டேன்னு சொல்லி அசையறதுக்கு மறுத்துருச்சு, கை கால்கள் அசையலை. நான் எப்படியோ தவந்து போய் சில மூலிகைகளையெல்லாம் பற்றிட்டேன். அதை நான் சாப்பிட்டு அந்த தீவில் இருந்த ஒரு நீரூற்றில் தண்ணி குடித்து என்னோடய தாகத்தை தணிச்சிட்டேன். As I walked further in this strange land, I met a man. The man asked me where I had come from and who I was. I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. There were a number of men present. They were all slaves of the king of the island. Those men were kind. They served me good food and drink and treated me well. தொடர்ந்து நான் மூலிகைகளையெல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த விசித்திரமான தீவில் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு மனிதனை பார்த்தேன். அந்த மனிதன் நான் யார், எங்கேருந்து வர்றேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டான்.
நான் என்னோட துயர கதைகளையெல்லாம் அவன்கிட்ட கொட்டி தீர்த்தேன். என்னோட சோக கதையை கேட்ட அந்த மனுஷன் என் மேலே இறக்கப்பட்டான். அவன் என்னை ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். அங்கே பல மனுஷங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த தீவோட அரசனோட அடிமைகள். அந்த மனிதர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. அவங்க எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, குடிக்கிறதுக்கு பானங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னை நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க, என்னை நல்லா நடத்தினாங்க. Later on, they produced me in front of the king, Mirjan, who was the ruler of the island. I narrated my tale of suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. அதுக்கப்புறம் அவங்க அரசன் மிர்ஜன் அப்படிங்கிற அவங்களுடைய ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவர் தான் அந்த தீவோட ரூலர், ஆட்சியாளர். அந்த தீவுக்கு அவர் தான் ராஜா. ரொம்ப கவலையும் கஷ்டமும் நிறைஞ்ச என்னோட வாழ்க்கையை பற்றி, என்னோட வாழ்க்கை கதையை நான் அவர்கிட்ட விவரித்து சொன்னேன். அந்த அரசன் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பண்பு கொண்டவர், ரொம்ப அன்பானவர். அவர் என் மேலே இறக்கப்பட்டு அந்த இடத்துலையே எனக்கு ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் கொடுத்தார், என்னை ஒரு அதிகாரியாக ஆக்கிட்டார். Soon I became friendly with the people on the island. There were a number of other small islands nearby. These islands were under King Mirjan too. During my stay, I witnessed a number of remarkable sights. The seawater around the islands contained huge and terrible fishes. A few were 100 times bigger than the largest ship. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. ரொம்ப சீக்கிரமாகவே நான் அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன், நட்பு கொண்டுட்டேன். அங்கே பக்கத்தில் இன்னும் பல தீவுகள் அங்கே இருந்துச்சு. அந்த தீவுகளும் மிர்ஜன் அப்படிங்கிற இந்த அரசனால் தான் ஆளப்பட்டவை. அங்கே தங்கி இருக்கும்போது நான் நிறைய சிறப்புமிக்க காட்சிகளை எல்லாம் பார்த்தேன். நம்ப முடியாத அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்த்தேன். அந்த தீவுகளை சுற்றி இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் ரொம்ப ரொம்ப பெரிய பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு சில மீன்கள் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கப்பலை விட 100 மடங்கு பெருசாக இருந்துச்சு. ஒரு முறை ஒரு காளை மாதிரி தலை இருக்கக்கூடிய மீன் ஒன்றை பார்த்தேன். புல், காளை மாடு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தலை மட்டும் காளை மாடு மாதிரி இருக்கக்கூடிய மீன் ஒன்றை பார்த்தேன். கற்பனையில் கூட நம்ம பார்க்க முடியாத அதிசயங்கள், பல அதிசயங்களையே நான் அங்கே பார்த்தேன். Ships from different parts of the world visited this small island kingdom's port regularly. Every day I would ask the visiting sailors about my city Baghdad, but no one knew about my city. I longed to go back home. உலகத்தில் பல பகுதியிலிருந்தும் கப்பல்கள் இந்த சின்ன தீவோட துறைமுகத்துக்கு வர்றது வழக்கம். அப்போ அங்கே வரக்கூடிய மாலுமிகள் கிட்டையெல்லாம் என்னோட சொந்த ஊரான பாக்தாத் பற்றி நான் கேட்குறது உண்டு. ஆனால் அவங்க யாருக்குமே பாக்தாத் பற்றி தெரியல. ஆனால் எனக்கு நான் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற ஏக்கம் மட்டும் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தோடையே நான் இருந்தேன். One day, when I was standing on the port, I saw a ship approaching the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with happiness. The captain handed over my goods to me, which had been left on the ship. ஒரு நாள் நான் துறைமுகத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் துறைமுகத்தை நோக்கி வரதை பார்த்தேன். அது எந்த கப்பல்னா, என்னை கடலில் தத்தளிக்கும்போது விட்டுட்டு போச்சு இல்லையா, அந்த கப்பல். அந்த கப்பலோட தலைவன் என்னை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவனும் மற்ற க்ரூ மெம்பர்ஸ், மற்ற மாலுமிகளும் ரொம்ப சந்தோஷத்தோடு என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் கப்பலில் விட்டுட்டு போன பொருள்களையெல்லாம் அந்த கப்பலோட தலைவன் என்கிட்ட ஒப்படைச்சான். Among my goods, I chose a few valuable items and presented those to the kind king. In return, the king also gave me expensive presents. The ship
stayed on the island for a few days. Meanwhile, I did good business and earned a lot of money. என்னோட சரக்கில் சில விலைமதிப்பான பொருட்களை எல்லாம் வேல்யூபிளான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி அந்த அன்பான அரசனுக்கு மிர்ஜனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த அரசனும் அதுக்கு பதிலாக எனக்கு விலையுயர்ந்த எக்ஸ்பென்சிவ் ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் விலையுயர்ந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்தான். அந்த கப்பல் சில நாட்கள் அந்த தீவிலேயே இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் என்னோட பொருள்களையெல்லாம் விற்று நிறைய பணம் சம்பாதிச்சேன். When it was time to leave, I went to meet the king. I thanked the king for his kindness and all the favors he had done to me. The king again gave me many valuable farewell gifts. Finally, I returned to my city Baghdad as a rich man. புறப்படுற நேரம் வந்துடுச்சு. புறப்படுற நேரம் வந்த உடனே நான் போய் அரசன் மிர்ஜனை பார்க்க போனேன். அவரோட அன்புக்காகவும் அவர் எனக்கு இது வரைக்கும் செஞ்ச சகல விதமான உதவிகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி சொன்னேன். அரசன் மறுபடியும் எனக்கு பிரியாவிட கொடுக்கும்போது என்னை அனுப்பி வைக்கும்போது பல பரிசுகளை எனக்கு கொடுத்தார். கடைசியாக நான் ஒரு பணக்காரனாக பாக்தாத் நகருக்கு வந்து சேர்ந்தேன். Sindbad completed the tale of his first voyage. The poor porter Sindbad was listening to the amazing tales of Sindbad with all wonder. Sindbad, the sailor, then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. But before leaving, he presented Sindbad a purse full of gold coins. The unexpected riches overjoyed Sindbad the porter. He thanked his rich host and went home. சிந்த்பாத் தன்னோட முதல் கடல் பயண கதையை கம்ப்ளீட் பண்ணிடுறார். அதாவது பாக்தாத் நகருக்கு ஒரு பணக்காரனாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் வாயேஜை பற்றி கதையை சொல்லி முடிச்சிடுறார். யார்கிட்ட? சிந்த்பாத் அப்படிங்கிற ஏழை போர்ட்டர்கிட்ட. அந்த புவர் போர்ட்டர் ஏழை சுமதுக்கி சிந்த்பாத்தோட பணக்கார சிந்த்பாத்தோட கதையை ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறான். மாலுமியான சிந்த்பாத் தன்னோட அடுத்த கதையை கேட்கறக்கு அடுத்த நாள் வர சொல்கிறார். நாளைக்கு வா, நான் இன்னொரு வாயேஜ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டார். ஆனால் அவர் போருக்கு முன்னால் இந்த போர்ட்டர் சிந்த்பாத்துக்கு தங்க காசுகள் நிரம்பின ஒரு பணப்பையை கொடுத்துட்டு போகிறார். இது அந்த புவர் சிந்த்பாத் எதிர்பார்க்கலை. இந்த எதிர்பாராத செல்வம் அந்த போர்ட்டர் சிந்த்பாத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அவர் தனக்கு விருந்து கொடுத்தவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். கெஸ்ட் அப்படின்னா விருந்தினர், அதாவது யாரெல்லாம் விருந்தினராக வந்திருக்காங்களோ அவங்க கெஸ்ட். ஹோஸ்ட் அப்படிங்கிறது விருந்து கொடுக்குறவங்க. அதாவது விருந்து கொடுக்குறவங்களுக்கு புவர் போர்ட்டர் நன்றி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டார். இது சிந்த்பாத்தோட ஃபர்ஸ்ட் வாயேஜனை பற்றின ஸ்டோரி. இப்போ கிளாசரி. ஃபினோமினா, இவெண்ட்ஸ், நிகழ்வுகள். ட்ரெம்பிளிங், ஷேக்கிங், நடுங்கிறது. டெரிஃபைட், ஃப்ரைட்டனடு, பயப்படுறது. டாஸ்டு, த்ரோன் அபவுட், தூக்கி வீசப்பட்டாங்க. quenched, satisfied by drinking, அதாவது தாகமாக இருக்கிறது, அந்த தாகத்துக்கு தண்ணி குடித்து அந்த தாகத்தை தணிச்சுக்கிறது, அதை quenched. poured out, expressed freely, குட்டி தீத்தேன், அதாவது அவரோட எல்லா சோகக்கதையும் குட்டி தீத்தார் இல்லையா, அதை poured out. hardship, சிவியர் சஃபரிங், ரொம்ப கடினமான கஷ்டம் நிறைஞ்ச அவருடைய வாழ்க்கை, கஷ்ட நேரம். விட்னஸ்டு, அப்சர்வ்டு, அதாவது சாட்சியாக இருக்கிறது, நேரடியாக காண்பது, சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.